அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, ஜென்மத்தில் ராகு சனியின் ஆதிக்கம் இதுவரையில் இருந்து வந்தது. இந்த 2026ஆம் ஆண்டு ராசிநாதன் ஜென்மத்திலிருந்து விலகி வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அமைவதினால் மனதில் இதுவரையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், தெளிவற்ற தன்மைகள், குழப்பங்கள் விலகும். குருவின் பார்வை 12ஆம் பாவத்தில் அமைவதினால் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். குடும்பாதிபதி வாக்குஸ்தானாதிபதி குரு உங்களுக்கு உங்கள் குடும்ப பாவத்தை பார்வையிடுவதனால் குடும்பத்திலே அந்யோன்யம் பெருகும், தாம்பத்தியம் சிறக்கும், புத்திர சந்தானம் உண்டாகும், குடும்பம் விருத்தி ஏற்படும், தனவரவு திருப்தி தரும், தொழில் முன்னேற்றம் தரும். புதியதாக வீடு மனை வாகனம் வாங்குவதற்கு ஏதுவான வருடமாகவும் கருதப்படுகின்றது. தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலே மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கூடுதலாக கிட்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல் இணக்கத்தோடு செயல்பட்டு குடும்ப முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயலுமே மிகவும் போற்றத்தக்க வகையிலும் அறிவுபூர்வமாகவும் செயல்களில் உள்ள உண்மை தன்மையை புரிந்து கொண்டு அவற்றிற்கு தக்கவாறு செயல்பட்டு உங்கள் புகழை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள். உத்தியோக உயர்வு உண்டு. ஆக இவ்வருடம் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்றம் தரும் வருடமாகவே அமைந்துள்ளது. ஜென்மத்தில் ராகுவின் ஆதிக்கம் நவம்பர் வரையில் தொடர்வதினால் மனதில் ஏதோ ஒரு நிழல் போன்ற ஒரு சந்தேக சாயல் இருக்கும், கனவு தொல்லைகள் இருக்கும். இவைகள் விலக ஞாயிறு தோறும் கால பைரவரை வணங்கி வழிபடுதல் மிகவும் முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய பலன்களாக அமையும். சர்வேஜன சுகினோ பவந்து.